السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவனை பற்றி பேசுவதற்கும் படிப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு அடிக்கடி இந்த சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலாவை பற்றி அடிக்கடி நாம் படிப்பது, அவனை பற்றி நினைப்பது, சிந்திப்பது என்பது அல்லாஹ் நம்மீது கொண்ட இரக்கத்தினுடைய அன்பினுடைய ஒரு அடையாளம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய இன்றைய தலைப்பு நேர்வழியில் நிலைத்திருக்க நேர்த்தியான வழிமுறைகள். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நாம் இந்த தலைப்பை தெரிவு செய்கின்ற பொழுது இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வாழுகின்ற இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை பொறுத்தவரையில் நாம் நேர்வழியில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நாம் நம்முடைய ரப்பை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலாவினுடைய வல்லமைகள், ஆற்றல்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த காலத்தில் நாம் வாழுகின்ற ஒரு வித்தியாசமான இந்த உலகத்தில் வித்தியாசமான கால சூழ்நிலையில் நாம் வாழுகின்ற பொழுது இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்க முடியும். சில சந்தர்ப்பங்களில் மனிதர்களுடைய உண்மை முகங்களை சோதனைகள் வெளிப்படுத்திவிடும். மனிதர்களுடைய உண்மை முகங்களை சிரமங்கள் வெளிப்படுத்திவிடும், துன்பங்கள் துயரங்கள் வெளிப்படுத்திவிடும். பேச்சுக்களில் எல்லாருமே தத்துவ ஞானிகள் தான், செயல்கள் தான் அவர்கள் உண்மையாளர்களா பொய்யர்களா என்பதை உறுதிப்படுத்துகிறது, உண்மைப்படுத்துகிறது. பேச விட்டா எல்லாரும் பேசுவாங்க. ஹக்கு எது, பாத்தில் எது, நேரான பாதை எது, வழிகேடு எது என்றெல்லாம் பேசுகின்ற ஒன்று கொள்கையாக இருக்க போறதில்லை. நாம் வாழுகின்ற வாழ்க்கை தான் கொள்கை. இஸ்லாத்தை பற்றி பல நூறு புத்தகங்கள் எழுதியவருடைய வாழ்க்கையிலே அகீதா இல்லாமல் இருக்கும், அகீதா சீர் இல்லாமல் இருக்கும். அகீதா என்றால் நாம் அல்லாஹுவை நம்ப வேண்டிய நம்பிக்கை கோட்பாடுகள் சார்ந்த ஒரு தொகுப்பு. அல்லாஹ்வை எப்படி விசுவாசிப்பது, அவனுடைய மலக்குமார்களை எப்படி விசுவாசிப்பது, மறுமை நாளை, இப்படி சொர்க்கம் நரகம், இப்படி குர்ஆன் சொல்லுகின்ற மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் நாம் எப்படி விசுவாசிப்பது என்பது அகீதா. அப்ப எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நேர் வழியில் நாம் நிலைத்திருக்க நேர்த்தியான வழிமுறைகள் நமக்கு குர்ஆன் சுன்னா சொல்லி தந்திருக்கிறது. அப்ப எனவே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே நேர்வழியில் நாம் எவ்வளவு நிலைத்திருந்தால் இந்த உலகத்திலும் அருமையிலும் வெற்றி பெறலாம் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நேர்வழி என்றால் என்ன? அல் ஹுதா. நேர்வழி என்று சொன்னால் அல் குர்ஆன் அஸ் சுன்னா நமக்கு எந்த வாழ்க்கை திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறதோ அதில் உறுதியாக இருப்பதுதான் நேர்வழி. எந்த வழிகாட்டுதலை, எந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அதுதான் நேர்வழி. وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. இஸ்லாம் அல்லாத ஒன்றை யார் மார்க்கமாக மதமாக யார் எடுத்துக்கொண்டாலும் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட போறதில்லை, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. فَلَن يُقْبَلَ مِنْهُ إِنَّ الدِّينَ عِندَ اللَّهِ الْإِسْلَامُ. அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்பது அது இஸ்லாமிய மார்க்கம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை கொண்டு வந்த எல்லா ரசூல்மார்களும் எல்லா நபிமார்களும் போதித்த இந்த மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். அப்ப எனவே நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும், நேர்வழி இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் ஏவிய விடயங்கள், அல்லாஹ் தடுத்தவைகள், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறையில் எப்படி காட்டினார்கள் என்பதைத்தான் நாம் நேர்வழி என்று சொல்கின்றோம்.
அப்ப இந்த நேர்வழியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். சில பொழுது எல்லாருமே இந்த வாசகத்தை சொல்வார்கள், குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா. இந்த குர்ஆன் சுன்னா என்பது எப்பொழுது நேர்வழியாக ஆகும் என்று சொன்னால், அந்த புரிதல் எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குர்ஆனையும் சுன்னாவையும், குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையையும் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றதை வாழ்க்கையில் உடனே செயல்படுத்தி, சொன்னதை உடனே வாழ்க்கையில் தவிர்ந்து நடைமுறையாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்களே வாழ்க்கை வழிமுறை, வாழ்க்கையினுடைய நெறி, இதுதான் உண்மையான நேர்வழி. அப்ப எனவே ஏன் சஹாபாக்கள் எங்களுக்கு இந்த நேர்வழியை கற்றுத்தந்திருக்கிறார்கள், ஏன் நாம் அவர்களுடைய அந்த வழிமுறைகளை நாம் பார்க்க வேண்டும் என்றால், குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகிறார்கள், தடுக்கிறார்கள், அதை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி சஹாபாக்களை செய்யும்படி கட்டளையிடுகிறார்கள். செயல் வடிவம் கொடுத்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, உஸைரிம் பனி அப்துல் அஷ்ஹல் ரலியல்லாஹு அன்ஹு, சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி நபிமார்களுடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு கோணத்திலும் வழிமுறைப்படுத்தி காட்டியவர்கள் சஹாபாக்கள். அப்ப எனவே அந்த ஒரு வழிமுறையில் இருந்து கொண்டுதான் நாம் மார்க்கத்தை புரிய வேண்டும். இது ஒரு அடிப்படையான ஒரு புரிதல். பொதுவாக நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் இன்று வரை ஒரு வழிமுறையின் அடிப்படையிலே தான் இந்த நேரான பாதை எங்களுக்கு வந்திருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நேர் வழியில் நாம் ஏன் இந்த காலத்தில் நிலைத்திருப்பதை பற்றி பேசணும் என்று சொன்னால், நாம் வாழுகின்ற இந்த காலம் என்பது நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளில் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி சொல்லியிருக்கிறார்கள்? பின்னால காலம் வரும், அப்ப ஈமான பாதுகாக்கிறது எப்படிப்பட்ட கஷ்டமான நிலை என்று சொன்னால், ஒரு மனிதனிடத்தில் நீங்க தேடி 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 போய் பார்த்தா கடைசி காலத்தை யுகால் இன்ன ஃபி பனி ஃபுலான ரஜுலன் அமீனா, இந்த நாட்டுல, இந்த ஊர்ல, இந்த தெருவுல, இந்த ஒரு மூலையில ஒரு மனுஷர் இருக்கிறார், அவர் நம்பிக்கையான மனிதர்னு சொல்லுவாங்க. மா அகல வ மா அதுரஃப, நல்ல நம்பிக்கையான மனிதர், நல்ல பேர் பெற்ற, நம்பிக்கைக்கு பேர் பெற்ற மனிதர் என்று சொல்லுவாங்க. ஆனா அவரை போய் பார்த்தார், அவருடைய உள்ளத்துல கடுகளவும் ஈமான் இருக்காதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் வர ஹதீஸ். என்ன அர்த்தம் என்றால், உலகத்தில் நம்பிக்கையானவர் இவர்தான் என்று விரல் காட்டி சொல்லப்படுகின்ற ஒருவருடைய ஈமான் நிலையை எப்படி இருக்கும் என்றால், அடுத்தவங்களோட நிலை எப்படி இருக்கும்? அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு அந்த அமானத் என்பது, ஏனென்றால் ஈமான் என்பது எந்த அளவு மாறி இருக்கிறது. அமானத் யார்கிட்ட இல்லையோ அவர்கிட்ட ஈமான் கிடையாது. அப்ப இன்றைக்கு நாம் வாழ்ற காலத்துல பாருங்க, மனிதனுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கிறது? நம்பிக்கையாக இருக்கிறார்களா? நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு நம்பிக்கையாக இருக்கிறோமா? நாங்க வழிபடுவதற்கு, இபாதத் செய்வதற்கு, அல்லாஹ் வணங்குறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம், அதுல நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோமா? அப்ப எனவே நாம் கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் பின்னால் உள்ள காலத்துல எப்படி என்று சொன்னா, காலையில ஒரு மனிதன் முஸ்லீமாக இருப்பார், காலையில முஸ்லீமாக இருக்கிறவர் மாலையில காஃபிராகி விடுவார். யுஸ்பிஹு ரஜுல் முஸ்லிமன் வ யும்சி காஃபிரா, ஹதீஸ் முஸ்லிம் வர ஹதீஸ். ஃபித்னாக்கள், சோதனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப காலையில முஸ்லீமாக இருக்கிறவர் மாலையில காஃபிராக இருப்பார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம 40 வருஷம் 50 வருஷமா மாஷா அல்லாஹ் முஸ்லீமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப நாம் நம்முடைய இந்த தீனில் நேர்வழியில் நாம் நிலைத்திருக்கிறோமா, நாம் நேர்வழியை அடையாளமாக வைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். நாம் நேர்வழியில ஒரு அடையாளமாக வைத்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது இதுல நிலைத்திருக்கிறோமா, நாம் பரிசீலிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியும். அப்ப எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு செய்தியில சொன்னாங்க, எப்படி ஃபித்னாக்கள் கூடும் என்று சொன்னால், பைன யதை ஸா லிஅன்ன பைன யதை ஸா அய்யாமன் யன்ஸிலு ஃபீல் ஜஹல்
கியாமத்து நெருங்க நெருங்க ஜஹில், அறியாமை இந்த சமூகத்தை ஆட்டி படைக்கும். அறியாமை, அல்லாஹ் பத்தி தெரிகிறதுல ஆர்வம் இல்லை, ஆசை இல்லை. உலகத்தை படிக்கணும், உலகத்துடைய விவகாரங்கள் தெரியணும் என்பதில் ஆசை காட்டுவார்கள். ஆனா அல்லாஹை பற்றி உள்ள ஜஹில் மடமை இருந்து கொண்டே இருக்கும். யார் எதை சொன்னாலும் எடுத்துக்கொள்வார்கள். தெளிவான ஒரு கொள்கைக்கும் தெளிவான ஒரு சான்றுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். யார் எதை சொன்னாலும் கேட்க ரெடி, பரிசீலிக்க அவர்கள் டைம் இல்லை. முன்னோர்கள் சொன்னார்கள், மூர்த்தவங்க சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னார்கள், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று அங்கு இங்கு என்று ஆட்களின் பக்கம் கை காட்டுவார்கள், ஆதாரங்களை விட்டு விடுவார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகூனு ஃபிதன், பிற்பட்ட காலங்களில் சோதனைகள் ஏற்படும். அல் காயித் ஃபீஹா கைரு மினல் காயிம், அல் காயிம் ஃபீஹா கைரு மினல் மாஷி. உட்கார்ந்து இருப்பவர் எழும்பி இருப்பவரை விட சிறந்தவராக இருப்பார். நடப்பவரை விட எழும்பி இருப்பவர் சிறந்தவராக இருப்பார். அப்படின்னா எழும்பி சென்றாலே அவருக்கு தெரிகிறது, பார்க்கிறது, சூழ்நிலைகள் எல்லாமே ஃபித்னாவாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி ஒரு காலம் வரும். அப்ப எனவே நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நேர்வழியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதனால தான் நாங்க அறிந்தோ அறியாமலோ அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை நீ எங்களுக்கு காட்டிவிடு. யா அல்லாஹ், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை எங்களுக்கு நீ காட்டிவிடு. யா அல்லாஹ். அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளில் என்னத்தை கேட்கிறோம், எதை கேட்கிறோம்? யா அல்லாஹ், நேரான பாதையை காட்டிவிடு. யா அல்லாஹ். ஏன் இப்ப மௌத்து வரை ஒரு மனிதன் தொழுது கொண்டே இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களோட மௌத்து வரை நீங்க அல்லாஹ் வணங்குங்க. அப்ப அல்லாஹ்வை ஒரு மனிதன் வணங்குறதுல மிக பிரதானமானது தொழுகை. தொழுகையில் அவன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நேர்வழியை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் என்னென்றால், அவன் நேர்வழியில் இருந்தாலும் கேட்க வேண்டும், இல்லாவிட்டாலும் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் நேர்வழி குழப்பமாக இருந்தால் இதை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பான். நேர்வழியில் இருக்கின்ற ஒருவர் கேட்டால் நேர்வழியில் அல்லாஹ் நிலைத்திருக்க செய்வான், நேர்வழியில் நிலைத்திருக்க செய்வான். அப்ப எனவே நாம் இருக்கின்ற வழி சரியானதா என்பதை பரிசீலித்து அதில் உறுதியாக இருப்பதற்கு நான் 10 செய்திகளை வடித்து சுருக்கமாக நான் சொல்கின்றேன். ஏனென்றா பொதுவாக இந்த உரைகளை பொறுத்தவரையில் நம்ம பொதுவாக சொல்லிட்டு போகும் பொழுது இத்தனை விஷயம் சொல்லப்பட்டது நம்ம குழம்பிடும். சில பொழுது அப்படி இருக்கும், எழுதாட்டி நோட் பண்ணாட்டி. இப்போ ஒன்னொன்னா சொல்லும் பொழுது ஒரு 5 விஷயத்தை ஞாபகமாக வச்சுக்கொண்டா கூட நாம் ஓரளவு என்ன செய்யலாம், அடுத்ததை படிக்கணும்ன்ற ஆசை எங்களுக்கு வரும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவுல சொல்றான், என்ன சொல்றான்? இப்ப நேர்வழியில் நிலைத்திருக்க 10 நேர்த்தியான வழிமுறைகள், அதுதான் சொல்ல போறோம். முதலாவது அம்சம், இப்ப நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து பக்கராக்கு வருவோம். குர்ஆன் எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹால என்ன சொல்றோம் சொல்லுங்க? என்ன சொல்றா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரான வழி எங்களுக்கு காட்டிவிடு யா அல்லாஹ். இதை நம்ம கேட்கிறோம் தானே, எல்லாரும் கேட்கிறோம், ரைட்? அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. அல்லாஹ் என்ன சொல்றான்? அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب, இந்த வேதத்தை பத்தி எல்லாம் சொல்லி சொல்றான். லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஹுதா, நேர்வழி, லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக நேர்வழியை காட்டுகிறான். அப்ப என்ன நேர்வழி என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்து அதில் அவன் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் அவனுடைய உள்ளத்துல தக்வாவை வரவழைத்து கொள்ள வேண்டும். தக்வா எப்படி வரும்? உள்ளத்துல தக்வா வரணும் என்பதில் எல்லாரும் உடன்பாடு. தக்குவா இருந்தால்தான் ஒரு மனிதன் நேர்வழியில நிலைத்திருக்க முடியும். தக்குவா இல்லாத மனிதனால் நேர்வழியில் நிலைத்திருக்க முடியாது. முதலாவது அடிப்படை புரிஞ்சுக்கங்க. தக்குவாண்டா என்ன? அதாவது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை சொல்லி தருவாங்க அழகா. இமாம் நவவி மிகப்பெரிய அறிஞர், நம்ம ரியாதுஸ் ஸாலிஹீன்ல வாசிக்கிறோமே, அதை எழுதின அறிஞர் தான். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இத்தகில்லாஹ ஃபில் ஹல்வா கமா தத்தகிஹி ஃபில் ஜல்வா.
இப்ப மக்களோட மக்களாக இருக்கும் பொழுது ஒரு பாவம் செய்யறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாயிருக்கும். இப்ப வாப்பாக்கு முன்னுக்கு ஒரு சிகரெட், உதாரணம் சொல்றேன், ஒரு சிகரெட் குடிக்கிறாருன்னு வைங்க, பாவம், அது ஹராம். அவர் ஒளிச்சு ஒளிச்சு குடிப்பாரு. வாப்பாக்கு முன்னுக்கு போய் யாரும் சிகரெட் குடிச்சு ஊதிட்டு வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்? வாப்பா, உம்மா, நண்பர்கள், தெரிஞ்சவங்களுக்கு முன்னால செய்யும் பொழுது அவர் அதை ஒரு அருவருப்பா, அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்று அவர் நினைச்சு விட்டுருவார். இதே வாழ்க்கையை உண்ட தனிமையில் நீ எடுத்துக்கொண்டால் அது தக்குவா. புரியுதா உங்களுக்கு? இதே எண்ணம், ஏண்ட ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று சொல்லி 4 சுவர்களுக்குள்ள இருந்தாலும் பாவத்தை விட முடியுமான மனோநிலை தக்குவா. அது எல்லாவற்றிலும் வரல. அதனாலதான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இம்திசாலு அவாமிரில்லாஹி வஜ்தினாபு நவாஹி. அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நட, விலக்கல்களை விட்டுவிடு. அந்த உள்ளம் தக்வாவுடைய உள்ளம். நேர்வழியில் நிலைத்திருக்க தக்குவா அவசியம். தக்குவா என்பது என்ன? இப்ப நான் சொல்லி தந்தது. தனிமையில உங்களை பரிசீலிச்சு பாருங்க. நான் நல்லதை செய்யறதுக்கும் அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்கிறதுக்கும் விலக்குனதை தவிர்த்து கொள்வதற்கும் என் மனசு எப்படி இருக்குது, என் மனோநிலை எப்படி இருக்கிறது? தனிமையில் நான் நிறைய பாவம் செய்கிறேன், ஆனா வெளியில நான் நடிக்கிறேன் என்று சொன்னா எங்கட உள்ளத்துல தக்குவா இல்லை. அது மறைமுகமாக சொல்றதாக இருந்தால் எங்கட வாழ்க்கையில நாங்க நடிக்கிறோம். நேரடியாக சொல்றதாக இருந்தால் அது நிஃபாக், சொல்லும் செயலும் முரண்படுகிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை. எங்கட சொல்லும் செயலும் எங்க முரண்படுதோ, எங்கட சொல்லும் செயலும் எங்க முரண்படுதோ அங்க எங்கட வாழ்க்கையில நாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இப்னு கைம் பதிவு செய்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அறிஞர்கள் சொல்வார்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் சொல்வார்கள், இதா லம் துக்லிஸ் ஃபலா தத்அப். உன் வாழ்க்கையில உள்ளத்தில சீர்திருத்தம், இஹ்லாஸ், உள தூய்மை இல்லை என்றால் நீ வீணாக கஷ்டப்படாதே. ஒரே வரிதான். இப்னு கைம் பதாயில் ஃபவாயித் என்ற நூல் எழுதுறாங்க. என்ன சொன்னாங்க? இதா லம் துக்லிஸ் ஃபலா தத்அப். உன் வாழ்க்கையில நீ செய்யற செயல்கள்ல, தொழுகையில, இபாதத்துல, வணக்க வழிபாடுகள்ல உன்னிடத்தில் இஹ்லாஸ் இல்லை என்றால் நீ வீணாக சிரமப்படாதே. ராவு 2 மணியிலிருந்து 4 மணி வரை தொழுதார், ஆனால் அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லை. அதனால நாளை மறுமையில் 2 மணித்தியாலம் கஷ்டப்பட்டது அல்லாஹ் சுருட்டி முகத்துல வீசிடுவான். வீணாகத்தான் சிரமப்பட்டார், வீணாக கஷ்டப்பட்டார். 4 பேர் பாராட்ட வேண்டும் என்று ஒரு நன்மையை ஒருவர் செய்தால் நாளை மறுமையில் அவர்களிடம் போய் நன்மையை கேட்டுக்கொள் என்று அல்லாஹ் அனுப்பிடுவான். யாருக்காக நீ செய்தாய்? அப்ப எனவே அத்தக்வா என்பது நன்மையை எடுக்கிறதுலையும் இருக்கணும், பாவத்தை விடுறதுலையும் இருக்கணும். அப்படி ஒரு உள்ளத்தை பெற்றுக்கொண்டால் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் தக்வாவை பத்தி பேசி இஹ்லாஸை பத்தி பேசுறேன் என்றால், இஹ்லாஸ் என்பதுதான் தக்வாவை அளக்கிறதுக்கான ஒரு அளவீடு. இஹ்லாஸ் உள்ளத்துல இருந்தால் தக்வாவுடைய செயல்பாடுகள் வெளிப்படும், தக்வாவுடைய செயல்பாடுகள் சரியாக வெளிப்படும். நாங்க செய்யற அமல்கள் கொஞ்சம், நானும் தான் நீங்களும் தான், ஆனா அதை தவறான எண்ணத்துல செஞ்சு அதை பாழாக்கிட கூடாது. அஹ்லிசு அல் கலீல் என்று சொல்வார்கள் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள். செய்யற கொஞ்சத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, செய்யற கொஞ்சத்தையும் நான் அல்லாஹ்வுக்காக செய்யணும். இவர் ஒரு காரி, இவர் ஒரு முஜாஹித், இவர் ஒரு பெரிய செல்வந்தர், இவர்களை கொண்டுதான் நரகமே ஆரம்பிக்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய போராளி, எவ்வளவு பெரிய காரி, முஃப்தி, அல்லாமா, ஷேக், இது வாழ்க்கையில 5% பெருமதி இல்லை. அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான், உங்களுடைய இஹ்லாஸை பார்க்கிறான். பேரோ பதவியோ பட்டமோ கண் மூடினா ஜனாசா, அவ்வளவுதான். பட்டம் எங்களுக்கு நிரந்தர பட்டம் என்ன? மையத், அவர் மௌத்தாய் 10 வருஷம் ஆயிடுச்சே, ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லுவாங்க, அப்ப போய் சேர்ந்துட்டான்னு சொல்லுவாங்க. நல்லது அல்லது கெட்டது, நம்முடைய வாழ்க்கை தான் நம்மளை பற்றி நல்லதோ கெட்டதோ பேச வைக்க போகிறது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே தக்வா இருக்க வேண்டும், அதை நெறிப்படுத்துகின்ற இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நேர்வழியில் நாம் நிலைத்திருக்க முடியும். இது மிகப்பெரிய ஒரு நேர்த்தியான ஒரு வழிமுறை. புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை? இரண்டாவதாக, பாத்தில நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். நேர்வழியில் நிலைத்திருக்க பாத்தில் இருக்குதானே. பாத்தில்னா என்ன? நேர்வழின்னு உண்டா வழிகேடு இருக்குதானே. வழிகேடுகளை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த வழிகேடுகளை கண்டு ஏமாந்து விடக்கூடாது. வழிகேடுகளை கொண்டு ஏமாந்து விடக்கூடாது. எப்படி? 2 விதமாக ஏமாந்து போவாங்க மக்கள்.
ஒன்று பாருங்க, வழிகட்டில் இருக்கிறவங்க எவ்வளவு பணபலத்தோட பொருளாதாரத்தோட மாளிகைகள்ல அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய இடங்கள் இருக்குது, பெரிய சொத்துக்கள் இருக்குது என்று நினைச்சு ஏமாந்து போறது ஒன்று, குஃபார்களை கண்டு. ரெண்டாவது, ஒரு வழிகட்ட சிந்தனையிலிருந்து வரக்கூடிய செய்திகளை பரிசீலிக்காம அது அழகா இருக்குது, கவர்ச்சியா இருக்குது என்பதற்காக எடுத்துக்கொள்றது. இதுல நிறைய பேர் மாட்டிருக்காங்க. குர்ஆன் சொன்னாங்கிறாங்க, ஹதீஸ் பேசுறாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அகீதாவுல உள்ள நம்பகத்தை, அதாவது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படை, இதுல இருந்து நம்ம எங்களுக்கு அகீதாண்ட விளங்குது இல்லை, ஈமாண்ட விளங்குது இல்லைன்னு சொல்ல இயலாது. ஏன்னா ஒரு முஸ்லிம்ண்டா அதை தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி அவருக்கு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், ஃபஅலம், அறிந்துகொள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்பதை அறிந்துகொள். குர்ஆன். இது அறியாம நாங்க முஸ்லிமாக வாழ முடியாது, அறிந்து கொள்ள வேண்டும். பல இனங்கள் இருக்கும், எனக்கு கொஞ்சம் தெரியாது, எனக்கு தெரியாதுன்றே போகலாது. தெரியாது என்பதுக்கு விட இருக்குது, தெரியும், நான் படிப்பேன். இன்றைக்கு நான் இன்ஷா அல்லாஹ் இதை படிச்சேன், அடுத்தது நான் அல்லாஹ் பத்தி படிப்பேன், அடுத்த இது பல வழிகள் அல்லாஹ் தெரிஞ்சுதாரான். எங்களுக்கு வழி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப நாம் பாத்தில சரியா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்கிறோம், நம்ம வாழ்ற இந்த சூழல்ல நமக்கு வரக்கூடிய செய்திகள் இது பாத்திலான செய்திகள் என்பதை இனம் கண்டு கொண்டாத்தான் நேர்வழியில உறுதியாக இருக்க முடியும். இப்ப நேர்வழியை பற்றி எனக்கு தெளிவில்லை, நான் எந்த ஒரு வழிமுறையில் நான் இந்த வாழ்க்கை அமைச்சு கொள்ளது என்று நினைத்தால், நாம் கொடிகளுக்கு பின்னாலோ, கட்சிகளுக்கு பின்னாலோ, அமைப்புகளுக்கு பின்னாலோ, இயக்கங்களுக்கு பின்னாலோ நாம் இப்படித்தான் இதுதான் என்று நினைத்துவிட்டு நம்முடைய கண்ணை மூடிக்கொண்டு போய்விடக் கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான் மார்க்கம். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். வமன் அஹ்ஸனு கௌலன், வார்த்தையால் மிக அழகிய வார்த்தை சொல்வோர் யார்? இவரை விட சிறந்தவர் வேறு யாரும் இருக்கிறார்களா? வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைத்து தானும் சாலிஹான அமல் செய்து நான் முஸ்லிம்களில் இருந்தும் ஒருவன் என்று சொல்பவனை விட வார்த்தையால் மிக அழகிய வார்த்தை சொல்பவன் யார்? நாங்க இந்த உலகத்துல நிர்வாக ரீதியாக சில அமைப்புகள் அப்படி இருக்கலாம், அது தப்புன்னு நான் சொல்ல வரையில. ஆனால் அமைப்புகளோ கொடிகளோ எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போகாது. நாங்க செய்யற அமல் இஹ்லாஸா இருக்கணும். என்ற பெரியார் என்னுடைய தலைவர் சொல்லிட்டார் என்பதற்காக பிதஅத்துக்களை செய்யக்கூடாது. என்ற தலைவர்கள் சொல்லிட்டாங்கன்னு கண்ணை மூடிட்டு ஷிர்க்குக்கு போயிடக்கூடாது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான், ஷிர்க்க மன்னிக்க மாட்டான். எங்கட மூத்த ஆலிம் சொல்லிட்டாரு, அதனால சமாதிகள்ல போய்த்து சுஜூது செய்கிறோமே என்றால் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எனவே நாம் பாத்தில சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும் ரசூலும் எதை சொன்னார்களோ, ரசூல்மார்கள் உலகத்தில் வந்து எதை நோக்கி அழைத்தார்களோ, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், வேற யாரையும் வணங்காதீங்க என்று சொன்னார்களோ அதை எடுத்துட்டு நாங்க போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வழிமுறை எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அதை எடுத்து செயல்படணும். போலி கருத்துகள், அலங்காரங்கள் பேசுறதுக்கு அழகாயிருக்கும். பார்த்தீர்களா அப்படி இருக்கிறது, பார்த்தீர்களா இதை செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், எல்லாம் அப்படி நடக்கும் என்று கற்பனையால் சொல்லுகின்ற விடயங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா? இது ஒரு அடிப்படை சார்ந்த கருத்தா? இதை முன் சென்ற சஹாபாக்கள் சலபுசாலியங்கள் சொன்னார்களா என்றெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தி பாருங்கள். ஏன் நாம் சொல்கிறோம் அல்லாஹ் ரசூல் சொன்னதை யார் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமூகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொன்னானோ, சூரா தௌபாவுடைய 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் எந்த சமூகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொன்னானோ அந்த சமூகத்திடமிருந்து நாம் மார்க்கத்தை படிப்பதா, அல்லது பாவங்களினால் மனோ இச்சையினால் நினைத்ததை வாய்க்கு வந்தபடி சொல்லக்கூடியவர்களினால் அவர்களிடமிருந்து மார்க்கத்தை கண்ண மூடிக்கிட்டு பின்பற்றோம், எடுக்க ரெடி, தயார். ஆனால் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களுடைய வழிமுறையை விட்டு விடுகிறோம். அவர்கள் எங்களுக்கு அழகான மார்க்கத்தை கொண்டு தந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து எங்களுக்கு தெளிவாக கொண்டு தந்திருக்கிறார்கள். அதை விட்டு நாம் இன்று
குர்ஆன் ஹதீஸை சொல்றோம் அல்லது வேற வழிகேடுகளை சொல்றவர்களாக இருந்தாலும் சரி, நாம் பார்த்து கொள்ள வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் பிரித்து விட்டவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரிச்சுட்டு பார்க்கிறாங்களே, குர்ஆன் ஓகே, இதுல கொஞ்சம் செக் பண்ணணும், புத்திய போடணும் என்றால் இவர்களிடத்திலும் நீங்கள் பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள், நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸோட எல்லாத்தையும் சேர்த்து கொள்றாங்களே தண்ட சிந்தனை கருத்துக்கள், அதுலயும் நீங்க நிதானமாக பத்திரமாக இருக்கணும். அப்ப எனவே பாத்தில்களை சரியாக இனம் கண்டு கொள்வது என்பது நாம் நேர்வழியில் நிலைத்திருப்பதற்கான இரண்டாவது அடிப்படை. இது ஒரு தனியான தலைப்பு. அப்ப இதை பத்தி நீங்க ஓரளவு என்ன செய்யணும், புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நல்ல இஹ்லாஸ் உள்ள, எங்களுக்கு 100க்கு 100 இஹ்லாஸா இருக்கிறாரா இல்லையாண்டு யாருக்குமே துல்லியமாக என்ன செய்யாது, கணக்கு போட இயலாது. உங்களோட பார்வையில் நீங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளுகின்ற நல்ல அறிஞர்களோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நேர்வழியில நிலைத்திருக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படை. சஹாபாக்களை தேடி பஸ்ராவுல இருந்து, பகதாதுல இருந்து, ஷாம்ல இருந்து, சிரியாவில இருந்து வரும் பொழுது எப்படி துவா கேட்டு வருவாங்க தெரியுமா? சஹாபாக்கள் சலபுசாலிகள் வாழ்ற மக்கா மதீனாவை நோக்கி இமாம்கள் வரும் பொழுது, யா அல்லாஹ், எனக்கு ஒரு நல்ல தோழரை ஏற்படுத்தி தந்திரு யா அல்லாஹ், எனக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு தோழரை ஏற்படுத்தானோடனே அல்லாஹ் அவருக்கு ஒரு அறிஞரை அல்லாஹ் இணைத்து விடுவான். அப்படித்தான் வந்து அபூ ஹுரைராட்ட படிச்சாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத படிச்சாங்க ரலியல்லாஹு அன்ஹு. சில பெண் சஹாபியாக்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா படிச்சாங்க. ஏன் அப்ப எனவே மூன்றாவது ஒரு அடிப்படை இருக்கிறது. நமக்கு நண்பர்கள் எல்லாம் நல்ல பெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ளவர்கள் தான் நமக்கு நண்பர்கள். அவங்களோட தான் நாங்கள் பழகிறது. இவங்க எல்லாம் யாரு, சாதாரணாக்கள். அப்படி என்று ஈமான்தாரிகளை தக்வாதாரிகளை மட்டம் தட்டவும் கூடாது. அதே மாதிரி அறிஞர்களோடு தொடர்பில்லாமல் இருக்கின்ற மனிதர்கள் நம்பிக்கைக்குரிய இஹ்லாஸான குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற நேரான பாதையை முடியுமான அளவு காட்டுகின்ற ஒரு அறிஞர் அல்லது அறிஞர்களோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிற மனிதரிடத்துல எப்பயுமே ஒரு ஒரு சந்தேகம் கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இருக்கும் என்றால், நீங்க ஒரு குர்ஆன் ஹதீஸை நீங்க படிக்கிறீங்க, படிக்கும் பொழுது படிக்கிறவங்களுக்கு தான் சந்தேகம் வரும், படிக்காம இருந்தா ஒண்ணுமே வராது. நீங்க படிக்க இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சு கொள்றது? ஏன் நாங்க குர்ஆனை படிச்சு நாங்க விளங்கிக் கொள்றதுல தப்பில்லை, விளங்கிக் கொள்ள முடியும். குர்ஆனை படிச்சு ஹதீஸை படிச்சு விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ள முடியாது. அதுக்குத்தான் தஃப்சீர் வந்தது. அதுக்குத்தானே புகாரிக்கு என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் 600 ஷரஹ் எழுதினாங்க, விரிவுரைகள். புகாரி ஷரீஃப். குர்ஆனுக்கு தஃப்சீர் தபரி மிகச் சிறந்த தஃப்சீர், தஃப்சீர் இப்னு கதீர், தஃப்சீர் குர்துபி, தஃப்சீர் ஆலூசி, தஃப்சீர் பைலாவி, தஃப்சீர் துர்ருல் மன்சூர், தஃப்சீர் ரூஹுல் மானி, தஃப்சீருல் ஜலாலைன், தஃப்சீர், இப்படியான தஃப்சீர்கள், பிரம்மாண்டமான தஃப்சீர்கள். இதுல முன்பு சில கருத்து முரண்பாடுள்ள தஃப்சீர்களை நான் சொன்னேன். இது ஒரு தஃப்சீர் என்ற அடையாளத்துக்கு அவன் சொன்னேன். இப்படி நிறைய தஃப்சீர்கள் இருக்கு இன்று வரை. அப்ப என்ன, இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சு கொள்றது, இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சு கொள்றது? ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சு வழிகட்டு போனார்கள். ஏனென்றால் குர்ஆன் வழிகெடுக்கவில்லை அவர்களை, அவர்கள் அந்த குர்ஆன் வசனத்தை புரிய வேண்டிய முறைப்படி புரியவில்லை. இப்போ குர்ஆனை படிக்கிறீங்க, ஒரு டவுட் வருது. டவுட் வந்து நீங்களா நினைச்சு விளக்கத்தை எடுத்துட்டு போயிடக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறது, புகாரியை பார்க்கறது, 2 ஹதீஸை படிக்கிறது, அவர் நினைச்சுட்டாரு என்னண்டா புகாரியை படிச்சு அவர் பெரிய அல்லாமா முஃப்தின்னு. விளைஞ்சா அப்படி நினைத்து விடக்கூடாது. அறிவு என்பது நீங்க இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் ஹதீஸ் துறை அறிஞர்கள், அதே மாதிரி இமாம் மாலிக், அஹ்மத், இமாம் ஷாஃபிஈ, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அஜ்மஈன், இவர்கள் எல்லாம் மௌத் வரை படிச்சு கொண்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க சில அறிஞர்கள், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, இன்றைக்கு நீங்க குர்ஆன் ஹதீஸை வந்து அடிச்ச உடனே வருது வெளியே, அடிச்ச உடனே இந்த உதாரணமாக ஒரு அறிஞரை பத்தி நீங்க டைப் பண்ணா அவர் எங்க பிறந்தார், எங்க வாழ்ந்தார் எல்லாமே வருது. இதுக்கு நம்ம என்ன செய்யறோம், நெட்டுக்கு போய் அடிச்ச உடனே கடகடன்னு வருது. அப்ப அது எங்களுக்கு எல்லாத்தையுமே இணைச்சு தருது. சில அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த காலத்தில் உள்ள ஹதீஸ் துறை அறிஞர்கள், இதை போல பல 100 மடங்கு மரண சக்தியும் குவத்தும் உள்ள இதயம்தான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி உடையதுன்னு சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னா உலகத்துல பிறந்த எல்லா அறிஞர்கள் யாரெல்லாம் ஹதீஸ் அறிவிச்சாங்களோ, ஒரு சிலர் தவறி போச்சு மனிதன் அடிப்படையில், எங்க பிறந்தார் எங்க வாழ்ந்தார் என்பதுல ஹார்ட் அவங்களோட உள்ளத்துல இருந்து. நீங்க ஒரு புத்தகம் நான் சொல்றேன், எடுத்து பாருங்க, தஹ்தீபு தஹ்தீப். இது ஒன்றுதான் சொன்னா, அல் இஸாபா ஃபி தமீஸி ஸஹாபாண்டு சஹாபாக்கள் குறித்து 12200 சொச்சம் சஹாபாக்களை பத்தி எழுதினாரு. இங்க லேப்டாப்ல அடிச்சு வச்சு எழுத இல்ல. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி லேப்டாப்ல அடிச்சு வச்சு எழுத இல்ல. அதனால அவருடைய மாணவர் இமாம் சஹாவி சொன்னாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர்
270 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகம் அது ஃபத்துல் பாரி, புகாரிக்கு எழுதின விரிவுரை. அப்ப எத்தனையோ ஹார்ட் டிஸ்கை விட பெரிய ஹார்ட் டிஸ்க் தான் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானியிட உள்ளம்னு சொல்லுவாங்க அறிஞர்கள். நீங்க எங்க தட்டுவீங்க ஒரு ஆளை பத்தி, அதெல்லாம் அவரோட மனசுல இருந்து சொன்ன, இவர் எங்க பிறந்தார், எங்க வாழ்ந்தார், இவரை பத்தி யஹ்யா இப்னு மயீன் என்ன சொன்னாரு, இவரை பத்தி நசாயி என்ன சொன்னார், அப்துல் ரஹ்மான் இப்னு மஹ்தி என்ன சொன்னார், யஹ்யா இப்னு கத்தான் என்ன, சயீத் இப்னு கத்தான் என்ன சொன்னார், எல்லாம் எல்லா அறிஞர்கள், இந்த அறிஞர் அவரை பத்தி இந்த அறிஞர் என்ன சொன்னார், இந்த அறிஞர் என்ன சொன்னார், இந்த அறிஞர் என்ன சொன்னார், அஹ்மத் இப்னு ஹம்பல் என்ன சொன்னார், சயீத் இப்னு கத்தான் என்ன சொன்னார், யஹ்யா இப்னு மயீன் என்ன சொன்னார், இப்படி அறிஞர்கள் சொன்னதை எல்லாம் இவரை பற்றி திரட்டி வச்சிருந்தார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அந்த உலமாக்களுடைய பெருமதி தெரிஞ்சாதான் நாங்க உலமாக்களோட புத்தகத்தை படிப்போம். உலமாக்களோட புத்தகத்தை படிச்சாதான் எங்களுக்கு நேர்வழியும் வழிகளும் தெளிவாகும். ஏனென்றால் வஹீக்கு நெருக்கமானவர் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யாத்தி அலைக்கும் ஸமான் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின். அதாவது உங்களுக்கு ஒரு காலம் வரும், அதுக்கு பின்னால உள்ள காலம் இருக்குதானே, முன்னால உள்ளதோட மோசமானதா தான் இருக்கும். கியாமத்து நெருங்க 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 காலம், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிக மோசமானதாக இருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில வருது ஹதீஸ், லா யாத்தி அலைக்கும் ஸமான் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின். முன்னால உள்ளது முன்னால உள்ளதை விட பின்னால உள்ளது மிக மோசமானதாக இருக்கும். எனவே நான் ஏன் ஒரு அறிஞரை பத்தி லேசா சுட்டி காட்டிட்டு போறேன். இந்த இமாம்களை பத்தி விரிவாக நாங்க பேச வரையில, சாதாரணமா ஒரு மனிதர், ஒரு அறிஞர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, நம்முடைய அறிஞர்களுடைய தேவையை நாம் உணர வேண்டும். நமக்கெல்லாம் மௌலவின்ற உடனே, ஆலிம்ன்ற உடனே, ஹஜரத்துன்ற உடனே நம்மளோட பள்ளி இமாம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி நீங்க நினைக்காதீங்க. பள்ளி இமாம் அவங்க மாஷா அல்லாஹ், அவங்களுக்கு மேல் படிச்சு உயர்ந்த அந்தஸ்துல படிச்சு, அவங்களுக்கு பெரிய இடமும் இல்லை, படிச்சு கொடுக்குற பெரிய யூனிவர்சிட்டி இல்லை, இஸ்லாமிய இது, அது ஒரு முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு பாரிய வீழ்ச்சிங்கிறது அது ஒரு பகுதி, அதை நான் பேச வரையில. ஆனால் இருக்கிற பள்ளிக்கு இன்றைக்கு இமாம் இல்லை. இருக்கிற தமிழ்நாட்டில் சில பள்ளிகள், நான் இலங்கையிலும் சரி முன்னாடி, இப்ப நாங்க பார்க்குற சில இடங்களை பார்த்தா வேற வேற மாநிலங்களையும் தான் தொழிலுக்கு வருவாங்க. நான் இதை தப்பா சொல்ல நினைச்சிருவேன், நான் கண்ணால பார்த்து சொல்றேன். ஒரு குர்ஆன் சுன்னா பள்ளியில நான் ஒரு தங்குறேன், ஒரு நாள் பார்த்தா தொழுகிறார் இமாம், நல்ல அழகா ஓதுறாரு. எங்கன்னு கேட்டா பீகார். ஏன் எங்கட இமாம்கள் இல்ல, ஹாஃபில்கள் இல்ல, குர்ஆன் ஓத தெரிஞ்ச நல்ல காரிகள் இல்ல. ஆனா நாங்க எந்த உலகத்துல வாழ்றோம்? எங்கட பிள்ளைகளை ஹாஃபிலாக்க ரெடி இல்ல. சும்மா ஒரு சின்ன சம்பளத்துக்கு பள்ளியில 10,000 20,000 5,000 கொடுப்பாங்க, இதை வச்சுட்டு எப்படி ஷேக் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்குவாங்க. ஆனா எல்லாரும் பேசுவாங்க, சமூகத்தை உயர்ந்த அந்தஸ்து கொண்டு வரும், படிப்புல பொருளாதாரத்துல உயர்ந்த அந்தஸ்து கொண்டு வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதெல்லாம் பேச்சுக்கு ஓகே. பிராக்டிகலி நாங்க நினைச்சு கொள்ளணும், எங்கட ஒரு இமாம நாங்க உயர்ந்த அந்தஸ்து கொண்டு வர எங்கட கையில இருக்குது. நாங்க இல்ம மதிச்சு அவங்ககிட்ட ஃபத்வா கேட்க போனா அவங்க படிப்பாங்க. அதை நான் பிராக்டிகலா நான் பாக்குறேன். ஒரு கிளாஸுக்கு ஒரு 5-6 மணித்தியாலம் கிளாஸ் நடத்திட்டு போறதுக்கு 10 ஹதீஸை படிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். தாம் என்ன ஹதீஸ் இருக்குது, அரபு தெரியும், ஹதீஸை படிச்சது தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஆனால் அப்படி அல்ல. இன்றைக்கு நான் இதை படிச்சு கொடுக்க நான் தகுதியா என்றால் குறைந்தது ஒரு ஹதீஸுக்கு ஒரு மணித்தியாலம் செலவழிக்கணும். அதுல என்ன இமாம் சொல்றாங்க, இந்த இமாம் என்ன சொல்றாரு, இந்த ஹதீஸுக்கு வேற அர்த்தம் இருக்குது, இது ஒரு அமானத். நீங்க ஃபத்வா கேட்டா உடனே ஃபத்வா சொல்றவங்கிட்ட ஃபத்வா கேட்காதீங்க. ஃபத்வா கேட்டா இமாம் மாலிக்கிட்ட கை காலெல்லாம் நடுங்கும். மதீனாவுடைய இமாம் யாரு? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முவத்தா மாலிக், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 வயசுல மரணம் செஞ்சாங்க. முவத்தா மாலிக், இமாம் மாலிக் வந்து ஆசிரியர் இமாம் ஷாஃபிஈ. 10 வயசுல என்ன செஞ்சாங்க? அவங்களோட முவத்தா மாலிக்கே பாடமாக்கிட்டாங்க, ஃபுல்லா ஹதீஸ் கிரந்தத்தை. 7 வயசுல குர்ஆன பாடமாக்கிட்டாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி. நான் என்ன சொல்றேன் என்றால், நாங்க அறிவை மதிக்கணும், அறிஞர்களை மதிக்கணும். நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது எங்கட மௌலவிமார்கள் எல்லாம் இதுக்குத்தான் சரி, அப்படி அல்ல. நீங்க நல்ல அடிப்படையில் அணுகுங்க, நெறிப்படுத்துங்க, அவர்களோட இணைங்க. குறிப்பாக அது ஒரு பகுதி. இப்ப நான் சொல்றேன், நேர் வழியில நிலைத்து நிற்கணுமாக இருந்தால் நல்ல அறிஞர்களோடு நீங்கள் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்காக வேண்டி எல்லாரும் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி போட்டு வரிசைக்கு அப்படியே கோல் பண்ணி ஃபத்வா கேட்டிருக்கிறது அல்ல. அன்பாக ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க, ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதனாலதான் இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 98 புத்தகங்கள் எழுதிய அறிஞர் இவர் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், எனக்கு ஏதாவது மார்க்கத்துல தீனுடைய விஷயத்துல ஒரு தடுமாற்றம் வந்தா நான் உடனே இமாம் இப்னு தைமியாட்ட ஓடி போவேன். அவங்க எங்களுக்கு சில நசீஹத்துகளை புத்திமதிகளை சொன்னா எங்களோட உள்ளம் அப்படியே உறுதியாகும். அப்படி நீங்க யாரை வச்சிருக்கிறீங்க? யாரை நாங்க ஆக்கி வச்சிருக்கீங்க? என் நண்பர் இவரு, அதுக்கு அதாவது அவருடைய கஷ்டங்கள்ல பிரச்சனைகள்ல அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார், அவர் என்ன பிரச்சனை இருக்கிறார், அவர் எந்த இதுல இருக்கிறார், உள்ளத்தோட பேத்து பழகணும்.
சும்மா இது சொல்லுங்க, அது சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல நீங்க பேசி அனுப்புங்க. எப்படி ஹஜ்ஜி செய்யறது, எப்படி உம்ரா, கொஞ்சம் பேசி அனுப்புறீங்களா? ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யறது நாங்க 2 மணி நேரம் பயன் பண்ணணும். அதை ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யறது நீங்க ஒரு 5 செகண்ட்ல சொல்லிடுவாங்க. இந்த கேள்வி கேட்கறத சொல்ல இல்லை, நாங்க நெருக்கத்தை ஏற்படுத்தணும், பிணைப்பை ஏற்படுத்தணும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினாங்களே. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ஒருவர் இணைச்சாங்க, இன்னொரு சஹாபி இணைச்சாங்க. ஏன்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இங்க இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வோட மஜ்லிஸ்ல. அடுத்த சஹாபி சந்தைக்கு போனார் வியாபாரம் செய்யறதுக்கு, தொழிலுக்கு போனார். வியாபாரம் அதாவது தொழிலுக்கு போய் என்ன செய்யறாரு? அவர் வயல் வேலைகளை செய்யறாரு, வியாபாரத்தில் ஈடுபடுறாரு. மாறி மாறி போறாங்க, வீட்டுக்கு வந்தா படிச்சு கொள்றாங்க. அப்ப இணைப்பு வேண்டும். அப்ப எனவே குறிப்பாக நாங்கள் நல்லறிஞர்களோடு தேடி வைத்து இணைப்பை உண்டாக்கணும், அவர்களோட அன்பாக நடந்து கொள்ளணும். இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல அறிஞர்கள், உங்களுக்கு தெரியும் நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல அறிஞர்கள், அவர்களோடு நீங்க பிணைப்பை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளணும். இந்த பிணைப்பு என்பது நீங்க பெரியாள்னு காட்டுறதுக்கோ, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் குளர வசத்துறதுக்கோ அல்ல. நிறைய பேர் அப்படின்னு நினைச்சிருக்காங்க, இந்த ஷேഖோட எனக்கு நல்ல பழக்கம், அவர் வந்தா மட்டும் பயானுக்கு வருவேன். இது மோசடி. இதுல என்ன இதுல இதெல்லாம் ஒரு பெருமையா? நவுது பில்லாஹி மின்ஹா. இந்த சினிமா கலாச்சாரத்தை தூக்கி குப்பையில போடுங்க. அல்லாஹ்வுக்காக வாங்க. யார் பேசினாலும் குர்ஆன் ஹதீஸை பேசினா அல்லாஹ்வுக்காக வாங்க. அவர் எந்த பெரிய ஷேக், குர்ஆன் சுன்னா வருதா அதுதான் அடிப்படை, ஆதாரங்கள் தான் அடிப்படையை தவிர அடையாளங்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் குப்பையில தூக்கி அல்லாஹ் வீசுவான். நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க இவரோட பழக்கம் அவரோட பழக்கம், எங்கட ஷேக் அவர்தான், இந்த ஷேக் இவர்தான். இல்ல சகோதரர்களே, நாங்க எதை நோக்கி போறோம்? நேர்வழியை நோக்கி போறோமா, வழிகாட்டை நோக்கி போறோமா? எனவே நல்லறிஞர்களோடு நாம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 4வது, எங்களுக்கு நாங்க எங்க போனா எங்கட ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லையோ, எங்க போனா எங்களுக்கு ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லையோ, நல்லமல்கள் செய்ய முடியாத அந்த இடத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். 4வது விஷயம் இது. இந்த சூழ்நிலையில் நமக்கு எல்லாருக்குமே மிக யூஸ்ஃபுல்லான ஒரு செய்தி. நமக்கு தெரியுது இங்க போனா நம்மளால தொழ முடியாது, ஏன் போறீங்க? விட்டுருங்க. நான் தொழில் இருக்கிறதுனால எனக்கு லுஹர் அசர் தப்பி போகுது ஷேக், என்ன செய்ய? தொழில் என்பது நோக்கம் அல்ல, தேவை. தொழுகை என்பது நோக்கம். அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சான். உங்களை சாப்பிடுறது குடிக்கிறதுக்கு, அது வணங்குறதுக்கு தான் சாப்பாடு குடிப்பே தவிர, வணங்குறது என்பது அல்லாஹ் படைச்ச நோக்கம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். எல்லாரும் நல்ல பாடம், மாஷா அல்லாஹ். ஆனால் அதில் அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஒருமைப்படுத்தி வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் வணங்கணும். அப்ப எனவே எங்களுக்கு ஒரு இடத்துல போனா பாவத்துக்குரிய சூழல் அங்க இருக்கும் என்றா நாங்க அதை விட்டு தூரமாக பழகி கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா பாவம் செய்ய 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 அந்த உள்ளத்துல கருப்பு புள்ளி வரும். அந்த கருப்பு புள்ளி அப்படியே படலமாக மாறி அந்த மனிதனுடைய உள்ளத்துல நேர்வழி இல்லாமல் போய்விடும். நேர்வழி இல்லாமல் போய்விடும். 5வது, நாம் நேர்வழியில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க, படிங்க, சீராவை படிங்க, சஹாபாக்களோட வழிமுறையை படிங்க, ரசூல்மார்களோட வாழ்க்கையை பாருங்க. நாங்க பார்க்கிறது இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆக்களை தான் பார்க்கிறது. நீங்க யாரை போல வரணும்? வாப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது, உம்மா வந்து பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாம் யாரப்பா? இந்த உலகத்துல பெரிய நட்சத்திரமா இருப்பாரு, அவர் நல்லா சம்பாதிப்பாரு. பிறகு நீங்க இந்த ஒரு இதா வரணும், அந்த வரணும். நம்ம முஸஅப் பின் உமைரா வரணும், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸா வரணும், அப்துல்லாஹ் இப்னு உமரா வரணும், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸா வரணும், அப்துல்லாஹ் இப்னு சுபைரா வரணும், ரலியல்லாஹு அஜ்மஈன். எங்கட பிள்ளைகள் இப்படி வரணும். பாப்பா நீ எதிர்காலத்தில் நீ யாரை போல வரணும்? நான் டாக்டரா வரணும், தப்பு கிடையாது. இன்ஜினியரா வரதா போல. நான் எதிர்காலத்தில் முஸ்அப் இப்னு உமைரை போல வரணும், அல்லாஹ்வோட செய்தி உலகத்துக்கு சொல்லணும். நான் எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்லை, எந்த தொழில் செஞ்சாலும் தப்பு கிடையாது. எத்தனையோ இன்ஜினியராக இருக்கிறார்கள், டாக்டராக இருக்கிறார்கள், மார்க்கத்தை அழகான முறையில் பேசுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நூறுன் அலா நூர். ஆனா எங்களுக்கு அஸ்திவாரமே இல்லைண்டா. எங்களோட பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். அப்ப எனவே நாம் பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல தக்வாவை பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல இஹ்லாஸை பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல அகீதா கொள்கையை பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கொள்கையை பாருங்க, நம்பிக்கையை பாருங்க. மகனேன்னு சொல்லி கொடுத்து வளங்க. நீங்களும் படிங்க, நானும் படிக்கணும். ரசூல்மார்களுடைய வரலாறுகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை நீங்க குறிப்பாக தமிழ்ல ரஹீக் அல் மக்தூம் இருக்குது, சிறந்த புத்தகம். 100க்கு 100 எதுலையுமே சஹீஹானது நம்ம சொல்ல முடியாது. ஆனா இல்முடைய அமானிதங்கிறது நான் சொல்றேன், ஒரு சின்ன சின்ன சில செய்தி, பலவிதமான செய்திகள் இருக்குது. ஆனால் படிப்பதற்கு உகந்த புத்தகம். அப்ப அதை சீரா அடிச்சு படிச்சு பாருங்க. அதே மாதிரி நபிமார்களோட வரலாறுகள் ஆதாரபூர்வமானதை எடுத்து படிச்சு பாருங்க. குர்ஆன் சொல்லுது வரலாறுகள். அப்ப நேர் வழியில் அவர்கள் எப்படி நிலைத்திருந்தார்கள்,
சோதனைகள் தான் மனிதனை உண்மைப்படுத்தும். அவன் யார் என்பதை இந்த சமூகத்துக்கு காட்டும், அல்லாஹுக்கு காட்டும். அதனால அறிஞர்கள் சொல்வார்கள், மகனே சோதனை வந்தா நீ பதட்டப்படாதே. உண்மையாக சோதனையினால் பீடிக்கப்படுகிறவருடைய உண்மை உருவத்தை அல்லாஹ் வெளியே கொண்டு வர நினைக்கிறான். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேணும், ரசூல்மார்களுக்கு வராத கஷ்டமா எங்களுக்கு வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், ஏனைய நபிமார்களுடைய வரலாறுகள் எடுத்து படிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் பத்ர்ல, உஹுதுல, ஹந்தக்ல, ஹைபர்ல, தபூக்ல, மோத்தாவுல, சுல்ஹ் ஹுதைபியாவுல, இந்த இடங்கள்ல எல்லாம் அவங்களோட நிலை எப்படி இருந்தது, எங்க அவர்களுடைய பலம் தெரிந்தது, எப்படி அவர்களுடைய பலத்தை, ஈமானிய பலத்தை தக்க வச்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வரலாறு கொஞ்சம் படிச்சு பாருங்க. எவ்வளவு அழகான திட்டமிடல், எவ்வளவு அழகான ஈமான் சார்ந்த பாடங்கள். சீராவை கொஞ்சம் பிரட்டி படிச்சால்தான் புரிந்து கொள்ளலாம். நான் படிக்கின்ற, எனக்கு அந்த நாவல் சூப்பரா பிடிக்கும், எல்லாம் கேட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் என்ன ஏண்டா, ஒவ்வொருத்தரும் அவர் எழுதினது, இவர் எழுதினது, இவர் எழுதினது. ஏன்னா அவங்க குர்ஆன் சுவையை படிக்க இல்லை, எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிக்க இல்லை, அல்லாஹ் அஹ்ஸனுல் கஸஸ் அழகிய வரலாறுன்னு சொல்லி படிப்பின சொல்ல சூரா யூசுஃபை படிக்க இல்லை. அதனாலதான் அந்த நாவல் பிடிக்கும், இந்த நாவல் பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும், சீரியலுக்கு முன்னால உட்காரணும். நவுதுபில்லாஹி மின்ஹா. எல்லாத்துலயும் நல்ல மக்கள் இருக்கிறாங்க, இல்ல மாஷா அல்லாஹ், பொதுவாக சொல்றேன். அப்ப எங்களுக்கு பிடிச்சது குர்ஆன், எங்களுக்கு பிடிச்சது எது ஹதீஸ், எங்களுக்கு பிடிச்சது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று இல்லை, சொன்னதுதான் செஞ்சாங்க, செஞ்சதை தான் சொன்னாங்க. அப்படி வாழ்ந்து காட்டிய ஒரு உத்தமர் இந்த உலகத்துல யாரும் காட்ட முடியாது, காட்டவே முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை படைக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வே சான்று பகர்கிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். உலகத்தில் அல்லாஹ் பார்த்து சொல்றான், மிக மகத்தான நற்குணமுடையவர், நற்குணம், குணத்தின் குன்று, நற்குணச்சீலர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படிச்சா அவங்கள எப்படி அல்லாஹ் சோதிச்சான், எங்க அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சோதிக்கிற கட்டங்களை படிச்சு பாருங்க, எங்க ஈமான் கூடும். இவ்வளவு நேசிச்ச அல்லாஹ், இவ்வளவு நேசிச்ச ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே அல்லாஹ் இப்படி சோதிச்சானண்டா, அப்ப நானும் அந்த வழியில் வந்தவன் தான், அதே கொள்கையை சொல்கின்றவன் தான், அதே பாதையில் பயணிக்கின்றவன் தான், அந்த சமூகத்தினுடைய சந்ததிகள் தான் நாம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே மாதிரி தான் ஆறாவது விஷயம், உங்களோட நீங்க நேர்வழியில நிலைத்திருக்கணும் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, இது கண்டிப்பாக நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்க அல்லாஹ்க்கு உதவி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களோட பாதத்தை உறுதிப்படுத்துவான். எதுல? இந்த பாதையில உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் உதவி செய்யறது எப்படி? காசு அனுப்புறது அங்கே இருந்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறது, அல்லாஹ்ட மார்க்கத்தை பரப்புறது, அல்லாஹ்ட மார்க்கத்துக்கு உதவி செய்யறது என்றால் நான் பேசுறேன். அதே மாதிரி நீங்க கேட்டு 4 பேருக்கு சொல்றீங்க, அதே மாதிரி உங்களோட குடும்பத்துக்கு சொல்றீங்க, இங்க இருக்கக்கூடிய தாவா சார்ந்த விடயங்கள்ல கலந்து கொள்றீங்க, தாவா சார்ந்த விஷயங்கள் நீங்க பேசுறீங்க, கலந்து ஆலோசிக்கிறீங்க, தாவா சார்ந்த விடயங்கள்ல உங்களோட நேரத்தை கொடுக்குறீங்க, வாரம் படிக்கிறதுக்கு வாரீங்க, குறைஞ்சபட்சம் இந்த செய்தி 4 பேருக்கு சொல்றீங்கடா, இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்றீங்க. அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் உதவி செய்யறது என்றால் என்ன? அல்லாஹ்ட மார்க்கத்துக்கு நீங்க உதவி செய்றீங்க, அல்லாஹ்ட மார்க்கத்தினுடைய காவலர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய அழைப்பாளர்களாக, குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான சான்றில் இருந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதுதான் என்னுடைய வேலை என்று நபியே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ து'மினூன பில்லாஹ். நீங்கள் தான் வெளியேற்றப்பட்ட சமூகத்தில், மனிதர்களுக்காக வெளியேற்றப்பட்ட சமூகத்தில் மிகச்சிறந்த சமூகம் நீங்கள் தான். நன்மை ஏவுகிறீர்கள், நாங்க நன்மை ஏவுறோமா? தீமையை தடுக்கிறீர்கள், தீமை தடுக்கிறோமா? வ து'மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், நாங்க இதை செய்றோமா? இது செஞ்சா நான் சிறந்த உம்மத்தில் இருக்கிறேன். நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஒரு மனிதர் தப்பா ஒரு தவறான வார்த்தையை பேசுற சொல்றதுக்கு மனசுல இடம் இல்லை. ஒரு மனிதர் தொழுகை விட்டுறாரு, ரூம்லயே இருப்பாரு, தொழுகையை விட்டுறாரு, எப்ப பார்த்தாலும் போனோட சினிமாவோட இருப்பாரு, வாங்கப்பா தொழுங்கன்னு சொல்றதுக்கு கூட மனசுல இடம் இல்லை. ஆனா இவர் 5 நேரம் தொழுதுட்டு வருவார். ஆனா அவருக்கு சாப்பாடு தேவைன்னா கடையில வாங்கி கொடுப்பார், ஏன் நண்பர், ஃப்ரெண்டு. அப்ப உங்களோட நட்பு எதுல இருக்குது?
பாவத்துக்கு உதவி செய்றீங்க, திண்டுட்டு சினிமாவை பார்க்கணும், தொலை வரக்கூடாது, அதுக்கு சப்போர்ட். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மைக்கும் தக்வாவுக்கும் நீங்க உதவி செய்யுங்க, பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் உதவி செய்யாதீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருத்தர் சினிமா பார்க்கிறாருன்னா சார்ஜர் இருக்கு, அதை எடுத்து தாண்டு கேட்கிறார், நீங்க எடுத்து கொடுக்குறது ஹராம். எடுத்து கொடுக்காதீங்க, ஹராம். இப்படி ஏராளமான விஷயங்கள். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைக்கின்ற, ஆனா உண்ட அடிப்படை திரும்ப திரும்ப நான் சொல்றது, எனக்கும் சேர்த்து நான் சொல்றேன், எந்த இடத்திலையும் பெருமை வந்துடக்கூடாது. இஹ்லாஸ் இல்லாம எதையும் செஞ்சிடாதீங்க. சகோதரர்களே சகோதரிகளே, ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றேன், நாங்க பெரிய ஆள் நினைச்சிடாதீங்க. நாங்க இது செய்யறதுனால அல்லது இந்த பணியில நாங்க இருக்கிறதுனால இது அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சு வச்சிருக்கிறோம், நன்மையில நாங்க நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்றதுக்கு. அது நானா இருந்தாலும் சரி, நாங்க இந்த மார்க்கத்துக்கு தேவையில்லை, எங்களுக்கு இந்த மார்க்கம் தேவை. அல்லாஹ் நாடினா உங்களை தூக்கி குப்பையில வீசினான். வரலாறுகளை எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய அறிஞர்கள் வழிதவறி போனார்கள். அறிஞர்கள் அந்த பேர்ல இருந்தவங்க. இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸ் இல்லாம எதையுமே செய்ய வேணாம், செய்யாதீங்க. வீணான சிரமம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்றீங்க, உங்களோட உடம்பு கஷ்டத்தை கொடுக்குறீங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்தால் இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்கலாம். ஒரு மனிதன் சொல்ல 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 நன்மை ஏவ 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 அவனோட உள்ளத்தில் அது பதியும். இப்ப நான் செய்யறது இல்லையே, எப்படி இவருக்கு சொல்றது, அப்படிலாம் யோசிக்காதீங்க. என்ற முன்னப்பின இருக்கும், நான் இவருக்கு சொல்றதுனால என் வாழ்க்கையை நான் மாத்திக்கொள்ளலாம். செய்யாததை நம்ம சொல்லக்கூடாது பிறருக்கு, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தா இந்த உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேற யாருமே தவா செய்ய முடியாது. எங்கள்கிட்ட இருக்குது, நாங்க மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்துல சொல்லலாம். நாங்க எங்களை மறந்துட்டு பிறருக்கு உபதேசம் மட்டும் செய்யக்கூடாது. அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும். மக்களுக்கு நன்மையே செய்றீங்க, ஆனா உங்களை மறந்துடுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை மாத்தணும், ஆனா மக்களுக்கு சொல்லி 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 தவா செஞ்சு கொண்டிருக்கணும். குறைஞ்சபட்சம் எங்கட குடும்பத்துக்கு, எங்கட அண்டை அளவர்களுக்கு, நண்பர்களுக்கு நம்ம என்ன செய்யறது, இன்றைக்கு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் கேட்கணும்னு எதிர்பார்க்கிறோம். சொல்றத எங்கட கடமையை தவிர செய்ய வைக்கிறது அல்லாஹ்வோட வேலை. ரிசல்ட்ஸ் அது அல்லாஹ் கொடுப்பான், சொல்றது எங்கட வேலை. அதனால சொன்ன உடனே நான் 5 முறை சொல்லிட்டு அவர் தொலை வரையில. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் தவா செஞ்சாங்க? எடுத்து பாருங்க, சூரா நூஹ். எத்தனை வருடங்கள் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் பிரதிபலன்களை எப்படி எதிர்பார்த்தாங்க? அல்லாஹ் இடத்துல தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் சொன்னாங்க, அபூ தாலிப் அவருடைய தந்தையுடைய சகோதரர்கிட்ட சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், கலிமா கடைசி டைம்ல கலிமா சொல்லிருங்க, கலிமா சொல்லிங்க. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நீங்க நாடியவருக்கு ஹிதாயத் கொடுக்கலாது. அப்ப என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவா செஞ்சு கொண்டிருந்தார்கள், அழைப்படி செஞ்சு கொண்டிருந்தார்கள். பிரதிபலன்கள் அல்லாஹ் கொடுப்பது. அதனால நாங்க செஞ்சு கொண்டே இருப்போம். எங்களால முடியுமான அளவு சொல்லிக் கொண்டே இருக்கணும். எங்களோட முடியுமான அளவு நாங்க எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைக்கணும். நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது, அரை இவங்க செய்யறாங்க, இவங்க பாத்துக்குவாங்க. இல்ல, உங்களுக்கு ஒரு மெசேஜ், நம்ப தகுந்த ஒரு மெசேஜ் கிடைக்குது, அல்மனார் சார்பாக இந்த பயான் இருக்குது, இந்த கிளாஸ் இருக்குது, இந்த மாநாடு, இந்த நிகழ்ச்சி இருக்குது, அவங்களோட 4 நண்பர்களுக்கு 10 நண்பர்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் நீங்க சொல்லுங்க, இதை பாரு, என்னோட வாண்டு அழைச்சிட்டு வாங்க. வாகனம் இருக்குது, 4 பேர் நடந்து வராங்க, அப்படி ஏத்திடுவோம். அதாவது இந்த ரூல்ஸ், நாட்டினுடைய சட்டத்தை மதிச்சு நீங்க செயல்படணும் இந்த விஷயத்தை. அதாவது உங்களோட 4 பேர் இருக்கிறாங்கண்டா, அவங்க எங்கேயோ போறாங்க, நீங்க வாங்க, என்னோட வாங்க, பயான் கேட்க வாங்கன்னு கூட்டிட்டு வாங்க. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எந்த அளவு தூரம் இந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு, ஏன்னா இந்த செய்யப்படுற உரைகள் எல்லாமே அரச அனுமதியோடு செய்யப்படுகிறது. நம்ம வாரவங்க கூட தைரியமாக ஒரு 10 பேர் 4 பேரை அவங்கள சொல்லி வாங்க, அங்க பயானுக்கு வாங்க. இது தாவா. நாங்க நினைச்சிருக்கோம் தாவான்னு சொன்னா ஒரு மேடையை போடணும், 4 பேர் 4 அறிஞர்கள் பேசணும், இதுதான் தாவான்னு நினைச்சிருக்கிறோம். இல்ல, எங்களால முடியுமானதை, மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலி, ஒரு நலவை யார் இன்னொரு மனிதனுக்கு சொல்லுவாரோ அந்த மனிதர் செய்யறாதானே, அதே மனிதருக்கு கிடைக்கிற நன்மை இந்த சொல்ற மனிதரும் கிடைக்கும். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். நீங்க மூத்தா போயிருப்பீங்க, உங்களோட ஏடுல நன்மை வந்துகிட்டே இருக்கும். நீங்க யோசிப்பீங்க, என்ன இது, ஏதோ சும்மா வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் வந்து ஃபார்வர்ட் பண்ண, அவர் அதை மௌத்து வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாரப்பா, அந்த நன்மை அதுதான் கபருக்குள்ள வருது. நாளைக்கு உம்மாட்ட போனா தருவாங்களா, வாப்பாட்ட போனா தருவாங்களா அந்த நன்மையை? தருவாங்களா? தரமாட்டாங்க, ஓடுவாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி.
அப்ப உம்மா தராத வாப்பா தராத நன்மையை சும்மா அப்படி நீங்க ஒரு ஃபோர்வர்ட் பண்ணி விட்டீங்க, அவர் கண்ணில் பட்டுருச்சு, அல்ஹம்துலில்லாஹ்னு பயானுக்கு வந்தாரு, 4 செய்தி எடுத்து வாழ்க்கையில் அமல் செய்யறாரு, அதுக்கு அடிப்படை காரணம் உங்களோட மெசேஜ்னா நீங்க கபருக்குள்ள போவீங்க, அவர் மகனுக்கு சொல்லி கொடுத்து அவர் மகனுக்கு சொல்லி கொடுத்து ஒரு 600 வருஷங்கள் அப்படி போச்சுதுன்னா அந்த 600 வருஷத்துடைய நன்மையும் உங்களோட கபருக்குள்ள வரும். சில பொழுது கியாமத்து நாள் வரைக்கும் வரும். நமக்கு அது விளங்குது இல்லை. யோசிச்சு பாருங்க சொல்லி, சாதாரண விஷயம் இல்லை. ஆனா மார்க்கத்துக்கு முரணான செய்திகளை பேசுறதுக்கு அல்லது உலக விவகாரங்களை பேசுறதுக்கு நாங்க ரெடி, மார்க்கத்தை சொல்றதுக்கு நாங்க பயப்படுறோம், அதை ஒரு சிரமமாக நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் 7வது விஷயம், பாவங்கள்ல இருந்து எங்களை நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும். நேர்வழியில நிலைத்திருக்கணும்னு சொன்னா அதிகமாக பாவங்கள் இருந்து, நம்ம இது சம்பந்தமா அடிக்கடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், பாவங்கள் இருந்து எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். எங்க திரும்பினாலும் இன்னைக்கு பாவம், நாங்க நிர்பந்தமாக பாவத்திற சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் என்பது உள்ளங்களை மரணிக்க செஞ்சு விடும்னு சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது இழிவத்தான் தரும். எனவே பாவத்தில இருந்து ஒரு மனிதன் ஒதுங்க அந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? உறுதியானதாக இருக்கும். அந்த உறுதியான உள்ளம் தான் நேர்வழியில் நிலைத்திருக்கும். அதே மாதிரி தான் 8வது விஷயம், நான் மேல இந்த பகுதியில இந்த விஷயத்துல ஒரு சில விடயங்களை சொன்னேன். பிதஅத்துகள், ஹுராஃபாத்துகள் இருக்கிறது, மார்க்கத்துக்கு புதிதாக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி நூதன செயற்பாடுகள், மூட நம்பிக்கைகள் எங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இந்த காலத்துல நமக்கு என்ன தேவை? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எங்களுக்கு ஃபத்வா தேவைண்டால் நிறைய அறிஞர்கள், முதல்ல 1-2 மாஷாஅல்லாஹ் இப்ப நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட ஃபத்வாக்களை கேட்டுக்கொள்ளலாம். இன்றைக்கும் நாங்க பிதஅத்துகளுக்குள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத, சஹாபாக்கள் செய்யாத, அந்த சமூகமே அறிந்திராத ஒரு செயல் அன்றைக்கு உருவாக்கிட்டு இது நல்ல செயல், இது நல்ல பிதஅத் என்று சொல்லி நாங்க மக்கள்கிட்ட இருந்து எடுத்து செய்யக்கூடாது, அதை விட்டு விட வேண்டும். இன்றைக்கு நம்ம வாழ்றோம் அல்ஹம்துலில்லாஹ், இல்லா மாஷா அல்லாஹ், நல்ல மனிதர்கள், நல்ல அதாவது மார்க்கத்தை படிச்சு நாங்க இந்த உரையை கேட்டோம், இந்த பயானை கேட்டோம், சிந்திச்சோம், அல்லாஹ்வுடைய உதவியால நாங்க இந்த நேர்வழியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய பல சகோதரர்கள் பேசுகிற பேச்சுக்கள் வீணாகி போறதில்லை. அல்லாஹ் இஹ்லாஸோட எங்கே நம்ம பேசுறோமோ அது உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில மாற்றத்தை ஏற்படுத்துவான். கண்கூடாக நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வோட உதவி, நம்ம இஹ்லாஸோட ஒரு செய்தியை நம்ம பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அது யாராக இருந்தாலும், எந்த அறிஞராக இருந்தாலும், அதற்கு அல்லாஹ் ஒரே இடத்துல தாக்கத்தை இல்லை, முழு உலகத்திலையும் ஏற்படுத்துவான். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதினாங்க இந்த அல் அர்பவுன் நவவி ரியாதுஸ் சாலிஹீன், மௌத்தாயிட்டாங்க, எல்லா பள்ளியிலையும் வாசிக்கிறாங்க. கபருக்குள்ள எப்படி போகுது? அவங்க நினைச்சிருப்பாங்களா துபாயில இந்த பள்ளியில ரியாதுஸ் சாலிஹீன் பாடம் நடத்துவாங்க? இமாம் நவவி நினைச்சிருப்பாங்களா? கபருக்குள்ள நன்மை போகுது. சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட அதிகமாக விற்கப்பட்ட புத்தகங்கள் இமாம் நவீர புத்தகங்களும் இருக்குது. ஏன்? வாழ்க்கையில ஒழுங்க சொல்லி கொடுக்குது. அது கோவப்படாதே, உளவியல் ரீதியாக உனக்கு பாவத்தை ஏற்படுத்தும், நல்லதை கொடு, நல்ல மக்களோட சேர்ந்து வாழு, குடும்பத்தை சேர்ந்து வாழு, எவ்வளவு அழகான தத்துவங்களை தொகுத்து கொடுத்தார்கள். அவங்க நினைச்சு பார்க்க இல்லை, கபருக்குள்ள 600, 700, 800 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு பிறகுலாம் இப்படியா நன்மைகள் வரும் என்று முன்னே அறிஞர்கள் நினைத்தார்களா? இமாம் புகாரி நினைத்தார்களா? முஸ்லிம் நினைத்தார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அப்படித்தான் அதை ஏற்றுக்கொள்வான். எனவே நாங்க சுன்னாவை பின்பற்றணும், தேடி தேடி படிக்கணும், பிதஅத்துக்களை, ஹுராஃபாத்துகளை விட்டணும். சகோதரர்களே, நாங்க இன்னுமே எங்கட வாப்பம்மா, அம்மம்மா, எங்கட சின்னம்மா, பெரியம்மாவைத்தான் ஆதாரமாக எடுத்து வச்சிருக்கிறோம். அவங்க சொன்னாங்க, அதனால செய்யறோம். அப்பாட அப்பா செஞ்சாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு கூலி கொடுக்க அல்லாஹ் போதுமானவன். அதை பத்தி நம்ம எந்த பேச்சும் பேச இயலாது. மரணித்தவர்களை பத்தி நம்ம பேச தேவையில்லை. ஆனால் நமக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். நீ எப்படி பிறந்தாய் என்பது முக்கியம் அல்ல, எப்படி நீ மரணிக்கிறாய் என்பது முக்கியம். பனேஷா, நம்ம எப்படி மரணிக்கிறோம்? அல்லாஹ் அதுக்கு ஒரு அடிப்படை சொல்றான். லா தமூத்துன்ன யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்க, முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம், முஸ்லிமாக மரணிங்க. அதுக்குரிய வழிமுறை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. பிதாத்துகளோட இருந்து, வழிகேடுகளோட இருந்து முஸ்லிமாக மரணிக்க முடியாது. பிதாத்துவாதியாகத்தான் மரணிப்பார். 9வது, எங்களோட ஷஹவத்துகள் இதான மனோ இச்சைக்கு மாறு செஞ்சாதான் நேர்வழியிலே நிலைத்திருக்கலாம். அதை எப்படி அவர் சொன்ன கேட்கணும்? ஷைத்தான் கொண்டு வருவான். அதனை இதனை பிதஅத்தா நாங்க எவ்வளவு காலம் செஞ்சு வரது? மாறு செய்யுங்க. அது அவங்க மட்டும் சொன்னா சரி, நாங்க சொல்றது எங்கட இது இப்படி இவங்க வாழையடி வாழையாக இப்படி மோதா போனா இப்படி ஓதுனாங்க, இந்த மாதிரி இந்த விடயங்களை உருவாக்குனாங்க, இந்த புத்தகங்கள், மௌலிது புத்தகம், இதுகள் நிறைய ஷிர்கான விஷயங்கள் இதெல்லாம் உருவாக்குனாங்க, செஞ்சாங்க. இதெல்லாம் வளமையா செஞ்சுட்டு வரதான். இப்ப திடீர்னு தானே சொல்றாங்க இல்ல ஷிர்க் இருந்தா விட்டுருங்க. ஷஹ்வத் என்ன சொல்லும்? மனோ இச்சை. அதாவது புத்தியையும் மார்க்கத்தின் ஆதாரங்களை ஓரம் கட்டி போட்டு
நம்மட மனோ இச்சை தான் எங்களை ஆட்டி படைக்கும். நீ செய்யற மாதிரி செய், அல்லது இவங்களை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்ற அறிவுக்கு திரையிட்டு விடுவார்கள். நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும் எங்கட அறிவுக்கு ஒரு லொக்க போட்டுட்டு மனோ இச்சையோட போயிட்டு இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு. மனோ இச்சைக்கு இங்க மாறு செய்யுங்க, அது எல்லா விஷயத்திலும். ஃபஜ்ருக்கு போறதுக்கு மனோ இச்சை விடுது இல்லையா, மாறு செய்யுங்க, அப்பதான் நேர்வழியில் நிலைத்திருக்கலாம். இந்த விடயம் இது ஷிர்க், இதை நான் விடுறேன் யார் சொன்னாலும் சரி, குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, நான் விடுறேன் என்றால் இந்த மனோ இச்சை, அந்த சுய கௌரவம், எங்கட பாரம்பரியம், எங்கட பழைய மூதாதையர்கள் என்ற அந்த ஒரு வரட்டு கௌரவத்தை தூக்கி போட்டுட்டு அல்லாஹ் ரசூல் என்று போங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். எனவே முகாலபத்து ஷஹவாத், அன்புக்குரிய சகோதரர்களே, 10வது விஷயம், எப்பொழுதுமே நேர்வழியில நிலைத்து இருக்கிறதுக்கு நாங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செஞ்ச பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுறவனே, இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். யா முகல்லிபல் குலூப், இதயங்களை புரட்டுபவனே, என்னுடைய இதயத்தை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக. நேர்வழியில நிலைத்திருக்கிற, நேர்வழி எது? மார்க்கம் தான் நேர்வழி. தீன் நேரான பாதை, சீரான பாதை, தெளிவான பாதை, ரசூலுல்லாஹ் எங்களை விட்டுட்டு போன பாதை. தரக்துக்கும் ஃபில் மஹஜ்ஜத்தில் பைலா, அந்த நேரான பாதை. யா முகல்லிபல் குலூப், அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. வஹி இறங்கி கொண்டே இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா ஓதுனாங்க. நாங்க எவ்வளவு ஓதுனோம் இது? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், ரப்பனா லா துஸி குலூபனா. அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சூரா ஆல் இம்ரான்ல பேசிட்டு வரும்போது சொல்கிறான், எங்களுடைய ரப்பே லா துஸி குலூபனா, எங்களுடைய இதயங்களை சருகடிக்க செய்து விடாதே. பஅத இத ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு இதயங்களை சருகடிக்க செஞ்சிராதே யா அல்லாஹ். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடமிருந்து ரஹ்மத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக. இன்னக அன்தல் வஹாப். அன்புக்குரிய சகோதரர்களே, நீ மிகப்பெரிய கொடையாளியா அல்லாஹ். எனவே நாம் இந்த பிரார்த்தனைகளை அடிக்கடி கேட்டுட்டே இருக்கணும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இத ஓதும் பொழுது யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டி விடு யா அல்லாஹ், அதுல உறுதியாக இருக்கிற பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ்ன்ற சிந்தனையோடு ஓதணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்வழியை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பிரார்த்தனைகள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக எங்கட வாழ்க்கையில யா அல்லாஹ் நேர்வழியில் நிலைத்திருக்க செய்ய அல்லாஹ் என்ற பிரார்த்தனையோடு அந்த பிரார்த்தனையை எங்களது வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். எங்கட பிரார்த்தனையோடு எங்கட உடம்பு செயல் ஒத்து போகணும். பிரார்த்தனை வேற, எங்கட முயற்சிகள் வேறாக இருக்கக்கூடாது. பிரார்த்தனையும் எங்கட செயல்பாடுகளும் உண்டாக இருக்கணும். மேல 10 விஷயங்களை எடுத்து இந்த பிரார்த்தனையோடு போனால் நேர்வழியில் நிலைத்திருக்க முடியும். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில். அதனாலதான் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நேர்வழியில் நிலைத்திருக்கின்ற இந்த ஒரு பகுதி இருக்கிறதே, அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள். எங்கட தொழிலை விட, பொருளாதாரத்தை விட, படிப்போட எல்லாவற்றையும் விட எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த நேர்வழிதான் மிக பெருமதியானது. அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேர்வழியில் நாம் மரணிக்க வேண்டும். அப்படி மரணித்தால் தான் அல்லாஹ் நமக்கு சுபசோபனம் சொல்லுகிறான். இவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சுபசோபனம் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மேல நான் சொன்ன 10 விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். நேர்வழியில நிலைத்து நிற்பதற்காக வேண்டி நாம் மனோயிச்சைகளை தூக்கி எறிந்து நேரான பாதையில முயற்சி செஞ்சு இந்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருப்போம். அல்லாஹு தாலா எப்படி சஹாபாக்களை இந்த உலகத்திலே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் ஒரு சான்றிதழை வழங்குகிறானோ, அதே போன்று அல்லாஹ் நமக்கும் சான்றிதழை நாளை மறுமையிலே அல்லாஹ் தந்து உயர்ந்த சொர்க்கத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.